மதுரையில் ரூபாய் 2 கோடி கேட்டு பள்ளி மாணவனை கடத்திய சம்பவத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மதுரை எஸ்எஸ் காலனியைச் சேர்ந்த தம்பதியின் 14 வயது மகனை கடத்திய குற்றவாளி கிஷோர் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். பள்ளி மாணவனை கடத்திய கும்பல் ரூபாய் 2 கோடி கேட்டு மிரட்டிய நிலையில் 3 மணி நேரத்தில் போலீசார் மீட்டிருக்கிறார்கள். குற்றவாளியை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அந்த குற்றவாளியும் கைது செய்திருக்கிறார்கள். குற்றவாளியின் பெயர் கிஷோர் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த குற்றத்தை செய்ததற்கான காரணம் என்ன, இதன் பின்னணியில் யார் யார் உள்ளார்கள், எத்தனை பேர் இது போன்று குற்ற செயலை மேற்கொண்டு வருகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் மதுரையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறுவர்களை கடத்தக்கூடிய நிகழ்வு என்பது மதுரையில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதையடுத்து பள்ளி மாணவன் கடத்திய விவகாரம் தொடர்பாக அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடத்தப்பட்ட 3 மணி நேரத்தில் மீட்கப்பட்டது. இருந்தாலும் கூட 14 வயது குழந்தை மீட்ட நிலையில் பள்ளி மாணவனை கடத்திய கும்பல் 2 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார்கள். 2 கோடி ரூபாய் கொடுத்தால் மட்டுமே நாங்கள் மாணவனை விடுவோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து மாணவனின் தரப்பில் போலீசாருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தார்கள். மாணவன் கடத்தப்பட்ட 3 மணி நேரத்தில் மாணவனை போலீசார் மீட்டார்கள். அதற்கு பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக கடத்தல் மேற்கொண்டது யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வந்தார்கள். அந்த விசாரணையில் இந்த கடத்தலை மேற்கொண்டவர் கிஷோர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவரை போலீசார் கைது செய்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் மதுரையில் மிகப்பெரிய கடத்தலை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக போலீசார் கூடுதல் தகவலை அறிவதற்காக விசாரித்து வருகிறார்கள். இந்த கடத்தலில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, இந்த கடத்தல் மேற்கொண்டதற்கான காரணம் என்ன, எப்படி கடத்தப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த நிகழ்வு பொறுத்தவரையில் இது முதல் முறை மேற்கொள்ளப்பட்டதா, இதற்கு முன்னால் இதுபோல் நடத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரித்து வருகிறார்கள். மதுரையில் பள்ளிக்கு சென்ற 7ஆம் வகுப்பு மாணவனை கடத்தி 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு ஒரு கும்பல் மிரட்டியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 3 மணி நேரத்தில் போலீசார் பிடித்து மாணவனை மீட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து எஸ்எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மைத்ரி ராஜலட்சுமி. இவருக்கு பைபாஸ் சாலை பகுதியில் வீடு இருக்கக்கூடிய நிலையில் இவரது மகன் தனியார் பள்ளி ஒன்றில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். அவரை தான் அந்த மர்ம கும்பல் கடத்தியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் மாணவனை மீட்டு தற்போது குற்றவாளி கைது செய்திருக்கிறார்கள்.